எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். என்ன இது? ஹாய் வியூவர்ஸ், எக்கு சாறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 4 முட்டை எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் தக்காளியாக 1 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இது போல் 20 நம்பர் சின்ன வெங்காயம், 1 கப் தேங்காய், 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெளியில் நல்லா ப்ரௌன் கலர் வர மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் ஆனதும் தக்காளியை போட்டு ஒரு 3 நிமிஷம் பரட்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க மசால் பொடியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை வேக வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 சைட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. முட்டை உடையாத அளவுக்கு லைட்டாக கட் பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு 1 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி, வெங்காயம், மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2.5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காயை இது போல் ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் லைட்டாக திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சாறு குழம்புக்கு தேங்காயை நைஸாக அரைக்கக்கூடாது, திப்பியாக இருக்கணும். அப்போ தாங்க சுவையாக இருக்கும். 2.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா இது போல் கொதி விடுங்க. 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. இது ஒரு 7 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ இது போல் மசால் மேலே மிதந்து வந்து நிற்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க முட்டையை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். முட்டையை 4 பக்கமும் கட் பண்ணியிருக்கோங்க. முட்டை உடையாத அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. மெதுவாக பரட்டி விடுங்க, ஸ்லோவாக. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்கிற மாதிரி விட்டுடுங்க. மூடி போட்டு கொதிக்க விடுங்க. முட்டையை கட் பண்ணி மசாலாவில் கொதிக்க விடுறதுனால மசாலா முட்டைக்குள்ளே அப்சர்வ் ஆகி முட்டை நல்லா டேஸ்ட்டாக மாறி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 2 கப்ஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
முட்டை உடையாத அளவுக்கு கிளறி விடுங்க. நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் பத்தலை போட்டிருக்கேன். குவார்ட்டர் டீஸ்பூன் பெப்பர் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா இது போல் கொதிக்கணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. குவார்ட்டர் டீஸ்பூன் கரம். இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறேன், அழகான விஷயங்களை பார்க்கறதுல தப்பு கிடையாது. இதை கிளறி விடுங்க. இந்த சாறு குழம்போட இதே குழம்பு வந்து தண்ணியாட்டம் இருக்குங்க. நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விடணும். முட்டைக்குள்ளேயும் அந்த எசன்ஸ் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடையில் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சாறு குழம்பு சாப்பாட்டோட, தோசைக்கு, இதுக்கெல்லாம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பாருங்க, இது போல் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முட்டை சாறு குழம்பு ரெடி. ஓப்பனிங் ஏதோ செம மேட்ரு சொன்னீங்க, என்ன அது?